மீண்டும் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க இருக்கிறார். இதனால இந்தியாவுக்கு சிக்கலா என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்க போறோம். அமெரிக்காவுடைய 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க இருக்கிறார். அதிபராக இருந்து மீண்டும் அதிபராக இல்லாமல் மீண்டும் ஒருவர் தேர்வாவது அப்படின்றதெல்லாம் சமீபத்திய மிகப்பெரிய வரலாறாக இருக்கிறது. அமெரிக்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய கொள்கை மாற்றம் கூட உலக அளவில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். அமெரிக்க ஆர்பிஐயில் அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியில் செய்யக்கூடிய மாற்றம் இங்கே தங்கத்துடைய விலையை மாற்றும், உலக அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலையை கூட மாற்றக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கிறது. சரி, இப்போது அமெரிக்காவில் புதிய அரசு பதவியேற்க இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடுவாங்கன்னா, முதல்ல அதிரடியாக வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்கு, தொழில் முதலீடுகளை அதிகரிப்பதற்கான அதிரடி அறிவிப்புகளை புதிய அதிபர் வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ தொழில் முதலீடுகளை அதிகரிக்க அப்படின்றத தாண்டி வேலை வாய்ப்புக்காக அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அல்லது இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற விஷயங்கள்லாம் அறிவிக்கப்பட்டா இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்பு அந்த பர்சன்டேஜ் உள்ளிட்டவையெல்லாம் பாதிக்கப்படும். குறிப்பாக குடியேற்றம், வேலை வாய்ப்புக்காக H1B விசா, இதிலெல்லாம் புதிய சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அதில் நியாயமான லீகலான முறையிலான குடியேற்றங்களுக்கு சிக்கல் இருக்காது. இந்த பணி புரிவதற்காக H1B விசா மூலமாக சென்று அதன் பிறகு குடியேற்றத்தில் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் இருந்தால் அதற்கெல்லாம் சிக்கல் இருக்கும் அப்படின்றது அவர்களுடைய கணிப்பாக இருக்கிறது. டாலரை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ட்ரம்ப் எடுப்பார் அப்படின்னு பொருளாதார நோக்கர்கள் கருதுகிறார்கள். டாலர் இன்னும் வலுவானா அது மறுபுறம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பை சரிவடைய செய்யும். அங்கே அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதை சரிவடைய செய்யும் அப்படின்ற பார்வைகளையும் பொருளாதார நிபுணர்கள் வெளியிடுறாங்க. அதே போல் அமெரிக்கா இப்போது இருக்கக்கூடிய வர்த்தகம் இந்தியாவுக்கு சாதகமானதாக இருக்கிறது. அதை அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு வர்த்தகமாக மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஏற்றுமதி செய்து இங்கே அனுப்பக்கூடிய பொருட்களுக்கு, அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய பொருட்களுக்கு கூடுதலாக வரி விதிப்பதற்கான தொடர்பான பேச்சுக்கள்லாம் ஏற்கனவே ட்ரம்ப் பேசியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அது அமெரிக்காவுக்கு சாதகமாக அந்த வர்த்தகத்தை மாற்றும், இந்தியாவிற்கு பாதகமாக இருக்கும். சரி, இப்போ இந்தியாவை தாண்டி சீனா மேல அவங்க கண் வைக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். சீனாவுடைய முதலீடுகள் அதிகரித்திருக்கிறது, அதனை தடுக்கணும், நீண்ட கால அடிப்படையில் தடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு முடிவை எடுத்து சீனாவுடைய முதலீடுகளை தடுக்குமே ஆனால் அது இந்தியாவிற்கு சாதகமாக அமையும். எப்படி அப்படின்னா, சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி அதிகம் அப்படின்னு அவங்க நினைத்தால் அந்த நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வரும். ஆப்பிள் கம்பெனி சீனாவில் இருக்கிறது, ஆனால் இந்தியாவில் உற்பத்தி அதிகமாக நடக்கிறது. ஸோ அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவிற்கு வருவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக ஆகியிருக்கிறது.